சதி என பொய்யான தகவலை பரப்பிய ஆதீனத்தை பதவி நீக்கம் செய்ய வேண்டும் என்றும் இந்து மக்கள் கட்சி அறிக்கை வெளியிட்டுள்ளது. இது தொடர்பான கூடுதல் தகவல்களை தருகிறார் செய்தியாளர் ராஜ்குமார். ராஜ்குமார், வணக்கம். கூடுதல் விவரங்களை சொல்லுங்க. வணக்கம். மதுரை ஆதீனம் மனநலம் பாதிக்கப்பட்டவர் போல் செயல்படுவதாகவும், அதே போல மதுரை ஆதீனத்தை கொல்ல சதி என்று பொய்யான தகவலை பரப்பிய இந்த ஆதீனம் பதவி நீக்கம் செய்ய கோரி இந்து மக்கள் கட்சி அறிக்கை அனுப்பியிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் மதுரை மத ஆதீன மடத்தை இருளில் போடுவதாகவும், மடத்திற்குள் யார் வருகிறார்கள் செல்கிறார்கள் என கண்காணிக்கக்கூடிய அந்த சிசிடிவி கேமராவை அணைத்து வைப்பதும் தொடர்வதாகவும் மேலும் இந்து மக்கள் கட்சி அந்த அறிக்கையில குறிப்பிட்டிருக்கிறது. அதாவது உளுந்தூர்பேட்டை வாகன விபத்து தொடர்பாக மதுரை ஆதீன மடத்தின் புனிதத்தை கெடுக்கும் விதமாகவும், மத பிரச்சனையை உண்டாக்கும் விதமாகவும் மதுரை ஆதீனமாக இருந்து கொண்டு வேண்டுமென்றே திட்டமிட்டு ஒரு பொய்யான விசமத்தனமான பேச்சை பரப்பி வருவதாகவும், மக்கள் மத்தியில மிகப்பெரிய ஒரு சர்ச்சையை உண்டாக்கி இருப்பதாகவும், 293வது மதுரை ஆதீனமாக இருக்கக்கூடிய ஞானசம்பந்த தேசிய பிரம்மச்சாரியார் இந்து மக்கள் கட்சியானது அவரை வன்மையாக கண்டிப்பதாகவும் கண்டனத்தையும் தெரிவித்துக் கொள்வதாகவும் இன்று அறிக்கை அனுப்பியிருக்கிறது. இது போன்ற பொய்யான ஒரு கொலை முயற்சி குற்றச்சாட்டை ஒரு மதத்தின் மீது சம்பந்தம் இல்லாமல் சுமத்தி குழப்பத்தையும் பரபரப்பையும் ஏற்படுத்துவது மதுரை ஆதீனமாக இருக்கும் அவர் வகிக்கக்கூடிய பதவிக்கு அழகல்ல என்றும், மதுரை ஆதீன மடத்தின் 293வது மடாதிபதியாக இருக்கக்கூடிய ஒருவர் கூறும் குற்றச்சாட்டை சாதாரண விஷயமாக எடுத்துக்கொள்ளாமல் வாகன விபத்து சம்பந்தமாக மதுரை ஆதீனம் அவர்களையும் அவருடன் உடன் வந்தவர்களையும் வாகன உரசிய நபர்களையும் அழைத்து உரிய முறையில் விசாரித்து உண்மை நிலைமையை மக்கள் மத்தியில் தமிழக காவல்துறையும் தமிழக அரசும் தெளிவுபடுத்த வேண்டும் என்றும் இந்து மக்கள் கட்சியானது அறிக்கை அனுப்பியிருக்கிறது. மதுரை ஆதீனமாக பதவியேற்ற பின்பு மதுரை ஆதீன மடத்தில் தினந்தோறும் அன்னதானம் கொடுக்கக்கூடிய வாக்குறுதிகளை காப்பாற்றாமலும், ஆதீன மடத்தை மின்சார சிக்கனம் என்று ஆதீன மடத்தை இருளில் போடுவதும், மடத்திற்கு யார் வருகிறார்கள் செல்கிறார்கள் போன்ற கண்காணிப்பு சிசிடிவி கேமராவை அணைத்து வைப்பதும் தொடர்கிறது என்றும், இந்து சமய அறநிலையத்துறை சட்டப்படி மனநலம் பாதிக்கப்பட்டவரோ குற்றச்சாட்டு உள்ளானவரோ மதுரை ஆதீனமாக இருக்க தகுதியற்றவர், அவரை உடனடியாக மதுரை ஆதீனம் பதவியில் இருந்து பதவி நீக்கம் செய்ய வேண்டும் என இந்து மக்கள் கட்சியானது அறிக்கை அனுப்பியிருக்கிறது. நன்றி ராஜ்குமார், தகவல்களுக்கு நன்றி. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.